பழங்களில் வாழைப்பழத்தை எடுக்கும்போது, இப்போ நம்மவங்க கண்டுபிடிச்சி வெளியே வந்திருக்கிற இந்த ராசிபுரம் வாழை, பச்சை நாடான்னு சொல்லுவாங்க, ரொபஸ்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாழைப்பழத்தில் சேர்ந்தது அல்ல. அந்த வாழைப்பழம் கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா உள்ளே புழு வரும். அது விஞ்ஞான ரீதியாக இவர்கள் கண்டுபிடித்தது. அதில் புழு பூச்சிகள் கூட உருவாகும். மற்ற வாழைப்பழங்களில் புழு வராது. இந்த வாழைப்பழங்களில் மிக உயர்ந்தது வள்ளல் பெருமான் சொல்லுவார், பேயன். பேய்னா நம்ம பார்த்ததில்ல. பேயை பற்றி சொல்கின்ற பொழுது மிக உயரமாக இருக்கும். வாழை மரங்களிலேயே மிக உயர்ந்த வாழை மரம் பேயன்தான். பேய மரம் தான் அவ்வளோ உயரமாக இருக்கும். இலையும் அகலமாகவும் நீளமாகவும் இருக்கும். நாம் இப்போது ட்ரைனேஜ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கழிவு நீர்களை தேங்கி இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பேயன் வாழையை நட்டு விடுவோமானால் அது என்ன பண்ணும், அந்த தண்ணீரை எடுக்கும். அந்த இடத்துல தண்ணி குட்டையாக நின்று சாக்கடை உருவாவதை தடுத்துடும். அதனால் நம்ம வீடுகளில் புழக்கடையில் எங்கள் தாத்தா வைத்திருந்தார் அந்த வாழை இன்னமும் இருக்குது என்கிட்ட. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவும் வச்சுருந்தார். அந்த வாழை அழியவே அழியாது. ஒரு புதையாக அது கீழே ஒரு வாழை வரும், அதன் கீழே ஒன்று வரும், அதன் கீழே ஒன்று வரும். இப்படி எடுத்து வேறொரு இடத்தில் பதிவு போடாமல் இப்போ இருக்கிற வாழைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போட்டே ஆகணும். இல்லைன்னா அந்த வாழைக்கு நோய் வந்துடும். இலை நோய், தண்டு நோய், கிழங்கு நோய் எல்லாம் ஒன்றும் வரும். ஆனால் பேயன் வாழைக்கு அந்த நோய்கள் எதுவும் அணுகாது. இலையும் நிறைய வெடித்து கொண்டே இருக்கும், வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அவசரம், ஒரு விருந்தாளி வந்தாச்சு, புழக்கடையில் போய் இலையை எடுத்துகிட்டு வரும். இந்த பேயன் வாழை இலையில் விழுகின்ற பனி நீரை சேகரித்து ரசமணி செய்திருக்கிறார்கள். இந்த வாழை இலையில் இருக்கிற அந்த நீரை நாம் உண்ணுகின்ற பொழுது, குடிக்கின்ற பொழுது, அருந்துகின்ற பொழுது தேகம் அழியாது, காய சித்தி அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். அப்போது அந்த மரத்தை தான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ அப்படின்னு எழுதுகிறார் ஒரு இடத்துல. இந்த பேய மரம் மட்டும்தான் வாழையடி வாழையாக வரும். மற்ற எந்த மரமும் அடிமரம், அதற்கு அடிமரம், அதற்கு அடிமரம்னு தொடர்ந்து வராது. எங்கள் தாத்தா வச்சுருந்தார், தாத்தாவுக்கு தாத்தா வச்சுருந்தார், அந்த தாத்தாவுக்கு தாத்தா வச்சுருந்தார். இது நம்ம வீட்டு புழக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு மரம்.